ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பயிற்சி 5ல் உள்ள 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கொடுக்கப்பட்ட புள்ளிகளை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நாற்கரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணுன்னாலே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கிராஃப் போடணும். கிராஃப் போட்டு அதில் கடிகாரத்திற்கு எதிர் திசை இருக்கு இல்லையா, அதாவது கடிகாரம் இந்த திசையில் சுற்றுது, கடிகாரத்திற்கு எதிர் திசைன்னா இந்த திசையில். ஓகேவா? எந்த புள்ளியிலேருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். கடிகாரத்திற்கு எதிர் திசையில் இந்த புள்ளிகளை எல்லாம் எடுத்து எழுதணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இங்கே கொடுத்துருக்கிறத அப்படியே வச்சு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஆன்சர் தப்பாக தான் வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் எடுத்து எழுதுகிறேன். கிராஃப் நான் போட்டிருக்கேன். -9, -2 -9, அதாவது எக்ஸ் அச்சில் -9, ஒய் அச்சில் -2. ஓகேவா? இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் -8, -4, இதில் -8, ஒய் அச்சில் -4 இந்த பாயிண்ட்டு. அடுத்து 2, 2 இங்கே 1, -3 எக்ஸ் அச்சில் 1. அப்போ இந்த 0க்கு 2க்கும் இடையில இங்கே வருமா? எக்ஸ் அச்சில் 1, ஒய் அச்சில் -3. அப்போ இங்கே 2க்கும் -4க்கு இடையில -3 இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ கடிகாரத்திற்கு எதிர் திசையில் எடுத்து எழுதணும்னு சொன்னேன்னா இப்போ எழுதலாம். பாருங்கள், புள்ளிகள் ஃபஸ்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? எதுலேருந்து வேணால் எழுதலாம். நான் அப்போது இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். 2, 2லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 2, 2. அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இதில் தான் எழுதணும். -9, -2. அதுக்கப்புறம் இங்கே -8, -4. கடைசியாக 1, -3. ஓகேவா? 1, -3. இப்போ இதுக்கு நம்ம பேர் கொடுத்துக்கலாம். x1, y1, x2, y2, x3, y3, x4, y4. ஓகேவா? இப்போ வேணால் நாற்கரத்தின் பரப்பு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். பாருங்கள், நாற்கரத்தின் பரப்பு எப்படி எழுதுவோம்? 1/2 இன்ட்டு x1, y1, x2, y2, x3, y3, x4, y4. அதுக்கப்புறம் மறுபடியும் x1, y1. இப்போ அம்புக்குறி எப்படி போடணும்? முதல்ல மேலேருந்து கீழே வர அம்புக்குறி போடணும். அப்போது மேலேருந்து கீழே வர்றதை நான் ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? கீழேருந்து மேலே போகிற அம்புக்குறி. இப்போ புள்ளிகளை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பாருங்கள், ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு x1, y1 என்னது 2, 2ங்கிற புள்ளி. x2, y2னா -9, -2. x3, y3ங்கிறது -8, -4. x4, y4னா 1, -3. அதுக்கப்புறம் மறுபடியும் x1, y1. அப்போ 2, 2. சரி, இதுக்கு அம்புக்குறி நான் போடுறேன். பாருங்கள், அதே மாதிரி ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ அவங்க அதாவது மேலேருந்து கீழே அம்புக்குறி போட்டது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பெருக்கி எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே அம்புக்குறி போட்டதெல்லாம் எழுதலாம். பாருங்கள், 1/2 இன்ட்டு இப்போது மேலேருந்து கீழே அம்புக்குறி போட்டது எல்லாம் பெருக்கி எழுதலாமா? 2, 2, 4 இங்கே மைனஸ் இருக்குது, அதனால -4. அடுத்து 9 36, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ +36. அடுத்து 8 3 24 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதனால் +24. அடுத்து 2 2 +2. சரி, இங்கே அடுத்து மைனஸ் போடணும், அதுதான் ஃபார்முலா. அதுக்கப்புறம் இங்கிருந்து கீழேருந்து மேல் நோக்கி அம்புக்குறி. அப்போ இந்த ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 2 18, இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் -18. அடுத்து 2 8 16, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும், +16. அடுத்து 1 4 -4ன்னு வரும். 3 2 6, -6. ஓகே. இப்போ பாருங்கள், இதில் ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு கூட்டிடலாம். கூட்டும்போது இங்கே 36 24 கூட்டினா 60ன்னு வரும். 60 கூட ஒரு 2 கூட்டினா 62. இங்கே -4ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் மைனஸ் இதில் ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் கூட்டிடலாம். பாருங்கள், 16 மட்டும்தான் இருக்குது, அதனால 16. மைனஸில் இருக்கிறதெல்லாம் கூட்டினா இங்கே -18, இங்கே -4ன்னு இருக்குது. ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 22. 22 கூட ஒரு 6 கூட்டினா
8 மைனஸ் 28ன்னு வருமா? சரி, இப்போ இந்த அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் பெருக்கிடலாம் பாருங்க. அப்போ 1/2 இன்ட்டு இங்கே 62ல் 4 போயிடுச்சுன்னா 58. இந்த மைனஸ் இங்கே போச்சு அப்படின்னா இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது, மைனஸால் பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு ஆயிரும், -16. இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் கூட பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ ப்ளஸ் 28ன்னு வரும். ஓகேவா? ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இப்போ ப்ளஸில் இருக்கிற ரெண்டையுமே கூட்டிடலாமா? கூட்டணும் அப்படின்னா என்னென்னு வரும்? 86 இங்கே -16 ஈக்குவல் டு 86லேருந்து 16 போச்சுன்னா 70. 1/2 இன்ட்டு இங்கே 70ன்னு வருதா? இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். ரெண்டாவது பட்டில் 1 2 2, இதில் 7ல் 3 2 6ன்னு வரும், மிச்சம் 1. இங்கே 0க்கு முன்னாடி கொடுத்தோம் அப்படின்னா 10ன்னு ஆகும். 10ல் I2 10. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? 35 சதுர அலகுகள். அது போட மறக்கக்கூடாது. அவ்வளோதான். அடுத்து 5வதுலேயே 2வது கணக்கு. அதே மாதிரி 4 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. நாற்கரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும். இந்த புள்ளிகள் எல்லாம் நான் எடுத்து இப்போ கிராஃபில் குறிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? கடிகாரத்திற்கு எதிர் திசையில், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் எழுதணுமா? இப்போ எடுத்து எழுதுகிற பாருங்கள். எந்த புள்ளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? நான் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். -8, 6. அடுத்து இந்த புள்ளி என்னது? -9, 0. அடுத்து -6, -3. கடைசியாக -1, -2. சரி, இப்போ இதுக்கு பேர் கொடுத்துக்கலாம். x1 y1, x2 y2, x3 y3, x4 y4. ஓகே, இப்போ நாற்கரத்தின் பரப்பை எழுதலாமா? நாற்கரத்தின் பரப்பு 1/2 எப்படி எழுதுவோம்? x1 y1, x2 y2, x3 y3, x4 y4, மறுபடியும் x1 y1. இப்போ அம்புக்குறி போட்டுடலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே போடணும், அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே. அடுத்து புள்ளிகளை எடுத்து எழுதிடலாமா? இதில் x1 y1ங்கிற புள்ளி -8 6, x2 y2 -9 0, -6 -3, x4 y4ங்கிறது -1 -2, மறுபடி x1 y1 எழுதணும். -8 6. இப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் பெருக்கி எழுதணுமா? ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே அம்புக்குறி வர்றதையெல்லாம் பெருக்கி எழுதிடலாம். அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே அம்புக்குறி போகிறது எழுதலாம். இப்போ 1/2 இன்ட்டு இது கூட 0வை பெருக்குனா 0 தான் வரும். அதுக்கப்புறம் -9யும் -3யும் பெருக்கணும் அப்படின்னா 27, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். இப்போ +27. இப்போ -6யும் -2யும் பெருக்குனா 6 2 12, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ +12. அடுத்து -1 இன்ட்டு 6 -6ன்னு வரும். அதுக்கப்புறம் மைனஸ் போட்டுட்டு இப்போ இது இந்த அம்புக்குறி இருக்கிறது எழுதலாம். 6 54 -54ன்னு வருமா? அதே மாதிரி 0 கூட இதை பெருக்கும்போது இப்போ 0 தான் வரும். இங்கே -3யும் -1யும் பெருக்குனா +3ன்னு வரும். அடுத்து -2யும் -8, 8 2 16, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ +16 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இப்போ ப்ளஸில் இருக்கிறத கூட்டி அதுக்கப்புறம் கழிக்கலாம் பாருங்கள். இப்போ ப்ளஸில் இருக்கிறத கூட்டணும் அப்படின்னா 27 கூட 12 கூட்டணும். அப்போது 29 39ன்னு வருமா? 39 -6 மைனஸ் இங்கே ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் கூட்டிடலாம் பாருங்கள். இங்கே வந்து -54 இருக்குது. இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 16 கூட 3 கூட்டினா 19ன்னு வரும். +19. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 1/2 இன்ட்டு இப்போ 39லேருந்து 6 போயிடுச்சுன்னா 33ன்னு வருமா? இப்போ இந்த மைனஸை நான் உள்ளே கொண்டு போனால் இங்கேயும் மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் +54ன்னு ஆயிரும். மைனஸ் கூட இங்கே ப்ளஸ்ஸை பெருக்கும்போது இப்போ -19ன்னு வரும். இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பில் 1/2 இன்ட்டு ப்ளஸ் ரெண்டையுமே கூட்டிக்கலாமா? கூட்டணும் அப்படின்னா இங்கே 54, இங்கே 33, ரெண்டையும் கூட்டினா 57 87ன்னு வருமா? 87 -19 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 87லேருந்து 19 கழிக்கணும். கழிச்சோம் அப்படின்னா இங்கேருந்து கடன் வாங்கினா இது 7ன்னு ஆகும். இது 17. 17ல் 9 போயிடுச்சுன்னா 8, 7லேருந்து 1 போச்சுன்னா 6.
68ன்னு வருமா? 2 பேப்பரில் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 1 2 2, 3 2 6, 4 2 8ன்னு வருமா? அப்போது நம்மளோட ஆன்சர் 34 சதுர அலகுகள். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.